நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 பாடிஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட மோஷன் எப்படி இருக்கும்? இப்போ 2 கல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு கயிறை வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு புள்ளி கூட கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இதே ஒரு புள்ளி கூட கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்க் மேலே வச்சு ஒரு புள்ளி கூட இந்த செட்டப்பில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஈக்குவேஷனை வச்சு படிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம 2 கேஸ் எடுத்துக்கிறோம். மொதல் கேஸில் வந்து இப்போ ஒரு 2 கல்லை வந்து ஒரு புள்ளியில் வச்சு தொங்க விடுற மாதிரி கணக்கு. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போது நம்ம நார்மலாகவே இதை அப்சர்வ் பண்ணலாம். காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1ஓட மாஸ் வந்துட்டு M2ஓட அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு பொருளோட மாஸ் வந்து இன்னொரு பொருளை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு புள்ளியில் தொங்கிடும்போது இது கீழே வேகமாக இழுத்துட்டு போயிடும். ஸோ இதுதான் அங்கே நடக்குது. M2 வந்து என்னதான் மேலே போனாலும் அதுக்கு ஒரு கிராவிட்டி இருக்குல்ல, அதுதான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் M2G அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து M2 மேலே போயிட்டுருக்கு, M1 கீழே வந்துகிட்ருக்கு. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ M2க்கு இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு அப்ளை பண்ணும்போது N2ல் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு M1G வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்டு டென்ஷன், அதாவது இந்த ரோப்பில் இருக்க டென்ஷன் வந்து மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு F2 ஃபோர்ஸ் 2, அதாவது M2ல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து T மைனஸ் M2G. இது ஏன் T மைனஸ் M2Gங்கிறோன்னா, Tங்கிறது வந்து ப்ளஸ் டைரெக்ஷன் எழுத்துக்கிட்டுருக்கு, அண்டு M2G அப்படிங்கிறது மைனஸ் டைரெக்ஷன், அதாவது கீழே எழுத்துக்கிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னவா வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M2Aன்னு J அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் அந்த J இருக்குல்ல, IJK அப்படிங்கிறது கோஆர்டினேட்ஸ், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஐங்கிறது X ஆக்சிஸ், Jங்கிறது Y ஆக்சிஸ், Kங்கிறது Z ஆக்சிஸ் வச்சுக்குவோம். இதில் J அப்படிங்கிறது Y ஆக்சிஸ், அதனால் மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிக்கு பதிலாக ஏ போடலாம். நம்ம இங்கே ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்ஸலரேஷன் இது வந்து மொத்தமாக ஓவராலாக மேலே நோக்கி தான் போகுது. அந்த ஆக்ஸலரேஷன் தான் இது. ஸோ இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது தான், இதனால தான் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு இதோட ஆக்ஸலரேஷன் வந்து M2A அப்படின்னு இருக்குது. இதே நம்ம M1க்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன தான் வந்துட்டு M1 வெயிட் அதிகமாக இருந்தாலும் இந்த M2ஓட வெயிட்டும் கொஞ்சம் இழுக்கும் இல்லையா, லைட்டாக. என்ன தான் மேலே போனாலும் அதோட வெயிட் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டு தான் இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா T மைனஸ் M1G அப்படிங்கிறது இந்த மாஸ் அண்ட் கிராவிட்டி. அதுதான் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா mgனா வெயிட்டு, அண்டு இது வந்து ஓவரால் ஆக்ஸலரேஷன், அதுதான் இங்கே M1A. அண்டு இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 சைடும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஐ மீன் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க, மீன்ஸ் ஈஸியாக நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிக்னேச்சரை மாற்றிடுறீங்க. ஐ மீன் சைனை மாற்றிட்டீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி மாறும் அப்படின்னா, T மைனஸ் M1G = M1A. அண்ட் வந்துட்டு M1க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1க்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த M2 என்ன தான் வெயிட் கம்மியாக இருந்தாலும் அதுவும் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கீழே இழுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் மைனஸ் M1G. ஓகேங்களா? இந்த மைனஸ் M1Gனா கீழே இருக்குல்ல. இப்போது ஒரு கிராஃப் எடுத்துங்க, அதில் Y ஆக்சிஸுக்கு மேலே போகிறதெல்லாம் ப்ளஸ் நம்பராக இருக்கும், கீழே போகிறதெல்லாம் மைனஸ் நம்பராக இருக்கும்ல. ஸோ அந்த கணக்கு தான். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும்னா T மைனஸ் MGன்னு வரும். இதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். J வந்து அதான் நான் சொன்ன கோஆர்டினேட்ஸு. அண்ட் வந்துட்டு M1Aன்னா இது ஓவரால் ஆக்ஸலரேஷன். ஸோ ஓவரால் ஆக்ஸலரேஷனோடு எடுத்து இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனை மாற்றுவாங்க. சைனை மாற்றினா M1G மைனஸ் T = M1A அப்படின்னு வரும். ஸோ இங்கே அதே தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 3.9, அதாவது நம்ம M2 கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இந்த M1 கண்டுபிடிச்சிருப்போம்ல, இதில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T கேன்சல் ஆகிரும். T கேன்சல் ஆனதுக்கப்புறம் M1G மைனஸ் M2G = M1A ப்ளஸ் M2A. இதை வந்து நீங்கள் இதில் Gயை காமனாக வெளியெடுத்துறீங்க, இதில் Aவை காமனாக வெளியெடுத்துறீங்க. இப்போ நீங்கள் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கும் போது M1 மைனஸ் M2 / M1 ப்ளஸ் M2 = Gன்னு வருதுல்ல. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி இல்லைனாலும் ஆக்ஸலரேஷன் இருக்காது. அண்ட் அதே சமயத்தில் வந்து 2 வெயிட்டும் ஈக்குவலாக இருந்தாலும் ஆக்ஸலரேஷன் இருக்காது. ஆக்சுவலி நம்ம ஃபார்முலாவில் டெரைவ் பண்ணுறதெல்லாம் ரியல் லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வந்துட்டு இதை நம்மளை ஃபார்முலாவில் இதை நம்ம டெரைவ் பண்ணி காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ 2 மாதம் ஈக்குவலாக இருந்தால் ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா அது ஒரே இதில் தான் இருக்கும், மேலேயோ கீழேயோ அது போகாது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இஃப் போத் மாசஸ் ஆர் ஈக்குவல் M1 M2 A = 0, இதை தான் சொல்லியிருக்காங்க. அண்டு இதை நம்ம இந்த ஆக்ஸலரேஷனை எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா 3.9ல் அப்ளை பண்ணுவோம். இங்கே அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டென்ஷன் கிடச்சிரும். ஸோ M2G ப்ளஸ் M2 இன்ட்டு இந்த ஆக்ஸலரேஷன் இருக்கும். M1 மைனஸ் M2 தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமே. இது இருக்குது இல்லையா? இதில் வந்து இந்த M2G காமனாக இருக்குது. இதை வெளியே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + M1 - M2 இந்த ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது
2 வெயிட் இருக்குது இல்லையா, இந்த 2 வெயிட்டுக்கும் நடுவில் இருக்க டென்ஷன் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோனா 2 × m1 + m1 × m2 / m1 + m2 மல்டிப்ளைட் பை கிராவிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 2 மாஸும் அந்த ஸ்ட்ரிங்குக்கு கொடுக்குற டென்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கலை இந்த மாதிரி 2 மாசஸை விடும்போது இங்கே எந்த மாதிரி டென்ஷன் அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இது வந்து சேம் அதே தான். T1க்கு அதே ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, முதல்ல இது பண்ண மாதிரி அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வரும். T1 மீன்ஸ் நான் M1 சொல்கிறேன். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tj - m1Gj = MAன்னு இருக்கும். அதான் அந்த நியூட்டன் செகண்டில் இது பண்ணுறோம்ல. ஏன் ரீசன்னா இது எப்போ போல் தொங்கிட்டே இருக்குது. இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, M2 மாஸ் 2க்கு வந்து அப்படி வராது. மாஸ் 2க்கு வந்துட்டு ஜஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஆக்சிலரேட் ஆகுதுல்ல, இந்த ஆக்சிலரேஷனோடது மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த ஃபோர்ஸுமே இதில் ஆக்ட் ஆகாது. நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாசை மேலே தள்ளுறனால இது 2 ஈக்குவல் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் மைனஸ் கிராவிட்டி வந்துட்டு 0 ஆயிரும். அதை நீங்கள் கீழே பார்த்துட்டிங்கனாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நார்மல் ஃபோர்ஸ் மைனஸ் வெயிட் = கிராவிட்டினால் ஏற்படுற வெயிட் வந்துட்டு 0 ஆயிரும். ஏன்னா இந்த இது வந்து இந்த டேபிளை கீழே தள்ளும், டேபிள் வந்து மேலே தள்ளும். அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிக்ஷன் இல்லாத மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னது தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது M2 வந்து என்னென்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், M1 என்னென்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரி, இவங்க சொன்னது நான் சொல்லிடுறேன். M2 வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதாவது கீழே அமுத்துது. அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் வந்து மேலே தள்ளுறதுனால தான் அது அந்த டேபிளில் நிற்கிது, இல்லைனா டேபிளோட சைடு கீழே போயிடும். அண்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், அதாவது அந்த M1 வந்து கீழே இழுக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதை ஆக்ட் ஆகுது. அதே M1க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிராவிட்டி அண்ட் மேலே இருக்க சின்ன டென்ஷன் இதுதான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன், M1க்கு அப்ளை பண்ணும்போது பழைய ஃபார்முலா மாதிரியே தான் வரும். ஸோ பழைய ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். அண்டு M2க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே பழைய ஃபார்முலா மாதிரி இருக்காது. ரீசன் என்னென்னா M2 வந்து ரோப்பை பேக்வேர்ட்ஸில் இழுக்கலை, ரோப் போகிற அதே சைடில் தான் போகுது. அதனால தான் வந்துட்டு டென்ஷன் வந்து M2A அவ்வளோதான் இருக்குது M2க்கு. அண்டு ஸோ டென்ஷன் பார்த்திங்கன்னா M2A அதே தான் நமக்கு தெரிஞ்சதான். அண்டு இது வந்து எதனால் நோ ஆக்சிலரேஷன், ஒய் டைரெக்ஷனில் எந்த ஆக்சிலரேஷன் இல்லாதனால நார்மல் ஃபோர்ஸும் மேலே தள்ளுற நார்மல் ஃபோர்ஸும் கீழே தள்ளுற கிராவிட்டியும் 0வாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வச்சுருக்காங்க. இதை வச்சு நார்மல் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் M2G. ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பராக இருந்தால் மட்டும்தான் 0 ஆகும். அந்த கான்செப்ட் தான். ஸோ 3.14 எடுத்துகிட்டு போயிட்டு 3.15 அப்ளை பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த டீயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு M2A - M1G = -M1Aன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா A = M1/, இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். இதை கொண்டு போய் நம்ம பழைய கேஸ் 1ல் பண்ண மாதிரியே தான் டென்ஷனில் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கணும், T = M2/M1 + M2/G. அதாவது இது என்ன, இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே இது ரெண்டுலேயும் இந்த 2 மட்டும்தான் எச்சாக இருக்கும். அப்படின்னா என்ன இங்கே சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலாக வச்சு நம்ம இழுக்கும்போது அந்த பெல்ட், இப்போ ஒரு கயிறில் ஒரு கயிறு கட்டி இழுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே போட்டு இழுக்கிறீங்க, அதுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அந்த கயிறோட டென்ஷன் பாதியாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போது நீங்கள் கிணத்துல தண்ணி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த கயிறோட டென்ஷன் வந்துட்டு இதை விட 2 மடங்காக இருக்கும். ஓகேங்களா? அதான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே தந்திருப்பாங்க. இப்போது க்ரேன் இருக்குல்ல, அதோட ரோப்போட டென்ஷன் வந்து கன்வேயர் பெல்ட்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. பேசிக்காக சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுதான். அண்டு கொஞ்சம் அதை அப்ளை பண்ணோன்னாவே ஒரு நார்மலான நேச்சுரலாக ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஃபிசிக்ஸோட பவரே அதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? பாய்.